இன்றைக்கி சப்பாத்தி சாதத்துக்கு சூட்டபிள் ஆகிற ஒரு கிரேவி செய்யலாம் வெண்டைக்காய் வச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வெண்டைக்காயை நறுக்கிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ ஒரு தட்டில் அதை ஆற வச்சுக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கூடவே பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் கலந்து விடுங்க. கலந்துட்டு இப்போ நம்ம ஆற வச்ச வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. அப்போது அந்த மசாலெல்லாம் வெண்டைக்காயில் இறங்கிடும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்